பேக் வியூவர் சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட அக்டோபர் 3ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்பொழுது ஒடிசா பகுதியில் நீடிக்குது. இது தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்குது. இது அப்படியே வடமேற்கு திசையை நோக்கி நகரும். ஸோ இதனால் நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையலை. எதனால் தீவிரமடையலைன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிக்குது. அது ஈரப்பத காற்று அவ்வளோத்தையும் அது இழுத்துட்டு அதனால் நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையலை. ஸோ இதனால் நமக்கு தென்கோடி மாவட்டங்களில் மழை பெய்யலை. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில், அதாவது நாளையிலேருந்து அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து குறிப்பாக வட கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டம் பெரும்பாலான இடங்களில் இடிமலை எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தை பொறுத்த அளவில் ஒரு சில இடங்களில் மட்டும் இடிமலை எதிர்பார்க்கலாம். இந்த இடிமலை பரவலாக மழை இருக்காது. குறிப்பிட்ட இடத்துல, அதாவது ஒரு இடத்துல ஒரு ஊரில் மழை பெய்யுது, அது பக்கத்து ஊரில் மழை பெய்யாது. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஊரில் மழை பெய்யும், பெய்யாத ஊரில் மழை பெய்யும், பெய்கிற இடத்துல மறுபடியும் மழை பெய்யாது. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு 10 நாளைக்கு நீடிக்கும். மழை எதனாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது காற்று சேஞ்ச் ஆகுது. இப்போ தென்மேற்கு காற்று வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ தென்மேற்கு காற்றுலேருந்து வடகிழக்கு காற்றாக மாறும். ஸோ இது வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெய்கிற மழை. இது காலையில் வடகிழக்குலேருந்து மழை காற்று வரும். அதாவது சாயங்கால நேரத்தில் தென்மேற்குலேருந்து காற்று வரும். இதனால் லைன் விண்ட் டிஸ்கண்டினியூட்டி ஆகும். இதனால் இடிமலை வரும். ஸோ குறிப்பாக காலையில் வெயில் அடிக்கும், மத்தியானத்துக்கு அப்புறம் மழை வரும். இந்த மழை எவ்வளோ நாள் பெய்யும் பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 10 நாளைக்கு இந்த மழை பெய்யும். ஸோ அடுத்து பரவலாக மழை எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 23ஆம் தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை ஆன்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் ஆன்செட் ஆகும். அந்த டைமில் நம்ம பரவலான மழை எதிர்பார்க்கலாம். இது எதனாலனா, மேலடுக்கு சுழற்சி ஸ்ரீலங்கா பகுதியில் வருது. கணினி சார்ந்த கணிப்பு அந்த மாதிரி தான் காமிக்குது. ஸோ இதனால் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தென்கோடி மாவட்டங்களையும் நல்ல மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ராமேஸ்வரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை, குமரி, தென்காசி போன்ற தென்கோடி மாவட்டங்களில் நல்ல மழைக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த மழை இந்த மாதம் முழுவதும் தென்கோடி மாவட்டங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களில் நல்ல மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நாளையிலேருந்து அடுத்து வரக்கூடிய 10 நாளைக்கு தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை இருக்காது. வட கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இடிமலை எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தை பொறுத்த அளவில் ஒரு சில இடங்களில் இடிமலை எதிர்பார்க்கலாம். தென்கோடி மாவட்டங்களில் நெல்லை, குமரி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் நாளை அல்லது நாளை மறுநாள் சற்று பரவலான இடிமலை எதிர்பார்க்கலாம்.